Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்கொயர் பொட்டன்ஷியல் பேரியர், ஆல்ஃபா எமிஷன், அதுக்கப்புறம் பிளாக் வேவ்ஸ் இன் பீரியாடிக் பொட்டன்ஷியல். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்கொயர் பொட்டன்ஷியல் பேரியர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த கண்டிஷன் மாதிரி ஒன்று எழுதுவோம். அந்த பீரியாடிக் பொட்டன்ஷியல் என்னன்னு பார்க்கணும். ஸோ வி ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 0 எக்ஸ் லெஸ் தென் 0வாக இருந்துச்சுன்னா 0, எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0நாலும் 0வாக இருக்கும். 0 to a இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னா வி நாட்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா ஞாபகம். அதுக்கப்புறம் இதோடைய ஸ்கொயர் பொட்டன்ஷியல் பேரியருடைய டயக்ராமேட்டிக்காக நான் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது. இது 0, இது ஏ. ஸோ இங்கே இது இன்சிடென்ட் வேவ், இப்படி வர்றது இன்சிடென்ட் வேவ், எப்படி போகிறது ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ். இது ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் 1, இது ரீஜன் 2, இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் 3. இது வந்து இங்கே இது வழியாக போகிறது வந்து டிரான்ஸ்மிட்டட் வேவ்ஸ். ஸோ இது வந்து ஸ்கொயர் பொட்டன்ஷியல் பேரியருடைய டயக்ராம் இப்படி தான் இருக்கும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மாஸ் m, ஸ்ட்ரீம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அந்த பார்ட்டிகல்ஸோட மாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா m இருக்கு. இதெல்லாமே எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரோச்சிங் த ஸ்கொயர், அப்ரோச்சிங் த ஸ்கொயர் பேரியர், ஸ்கொயர் பேரியர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு. எல்லாம் லெஃப்ட்லேருந்து எங்கே மூவ் ஆகுது, ரைட் டைரக்ஷனுக்கு மூவ் ஆகுது. ஸ்ட்ரீம் ஆஃப் பார்ட்டிகல் அப்படியே என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல இன்சிடென்ட் ஆகுது, இந்த ஸ்கொயர் பேரியரில் வந்து இன்சிடென்ட் ஆகுது. அப்போ என்னன்னா நம்ம ரெண்டு கண்டிஷன் சொல்லலாம், ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஒன்று டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொல்லலாம். எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா இ லெஸ் தென் பி நாட்டாக இருந்துச்சுன்னா எப்போதுமே ஆல்வேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுவே இ வந்து கிரேட்டர் தென் பி நாட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா டிரான்ஸ்மிட் ஆகும். எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படின்னா பொட்டன்ஷியல் பேரியர் விட அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். நெக்ஸ்ட்டு குவாண்டம் மெக்கானிக்கல் டர்னலிங் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். அதாவது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல எனர்ஜி வந்து கம்மியாக இருந்தால் கூட நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு லீக்கேஜாக என்ன ஆகும்னா பேரியர் வழியாக ட்ராவல் ஆகும், ஃபார்வர்ட் மோஷனில் ட்ராவல் ஆகும். அப்படி இருந்தால் அதுதான் குவாண்டம் மெக்கானிக்கல் டர்னலிங் சொல்லலாம். There is always a finite probability for a particle to penetrate or leak through the barrier or continue its forward motion even if E less than V0. ஸோ இதான் குவாண்டம் மெக்கானிக்கல் டர்னலிங். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம E less than V0, E greater than V0ன்னு சொல்லி ரெண்டு கேஸாக செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ E less than V0னா அதில் என்னென்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம், d square psi 1 by dx squared is equal to minus k squared psi 1. இல்லை ரெண்டு ஈக்குவேஷன் வரும், மொத்தம் 3 ஈக்குவேஷன் வரும், 3 ரீஜன் இருக்கு. இப்போ இங்கே கே ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 2me by h cross squared அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0க்கு. இப்போ டி ஸ்கொயர்ட் psi 2 divided by dx squared is equal to minus alpha squared psi 2. Alpha squared is equal to 2m v0 minus e by h cross squared. இது என்ன ரேஞ்சுனா 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ. அடுத்தது டி ஸ்கொயர் psi 3 divided by dx squaredன்றது ஈக்குவல் டு மைனஸ் கே ஸ்கொயர்டு psi 3ன்னு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு வரும். இப்போ கே ஸ்கொயர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதனால இந்த இடத்துல நம்ம திரும்ப எழுதணும் அவசியம் கிடையாது. ஸோ அந்த 3 ஈக்குவேஷனுக்குமே ஜென்ரலாக சொல்யூஷன் என்ன வரும்னு பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் psi 1 பார்த்தீங்கன்னா e பவர் ikx பிளஸ் a e பவர் மைனஸ் ikx. psi 2 பார்த்தீங்கன்னா b e பவர் ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் c e பவர் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ். psi 3 பார்த்தீங்கன்னா d e பவர் ikxன்னு வரும்.
இப்போ இதில் இந்த EIKS இருக்குல்ல, இது என்னன்னா இன்சிடென்ட் பார்ட்டிக்கலை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இது வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு தான் மூவ் ஆகும். இந்த e⁻−ks ரெப்ரசன்ட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டட் பார்ட்டிக்கல்ல இது வந்து ரைட்டுலேருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ இதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். இது வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு, இது வந்து இதோட இன்சிடென்ட் பார்ட்டிக்கல் ரெப்ரசன்ட் பண்ணால், இது ரிஃப்ளெக்டட் பார்ட்டிக்கல் வந்து ரைட் டு லெஃப்ட், அதுக்காக தான் இதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதாவது நம்ம டயக்ராம் போடும்போது ரீஜன் 3 சொன்னேன். அதாவது அந்த R3ல அந்த ரீஜன் R3ல வந்து பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டும் ட்ராவல் ஆகுது. அதாவது அது என்ன டிரான்ஸ்மிட்டட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் 2 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இன் ரீஜன் 3 we expect only waves traveling from transmitted waves சொல்லியிருக்கேன், traveling from லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுவே இன் ரீஜன் 2 நம்ம R2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the exponentially increasing. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு 1 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்கு. exponentially increasing function be⁻⁴x is also an acceptable wave function like exponentially decreasing ce⁻−⁴x இருக்கு. Since the barrier is of finite extent. ஸோ இந்த பேரியர் வந்து நம்ம ரீஜன் 2ல ஃபைனட் எக்ஸ்டென்ட் சொல்றாங்க. ரீஜன் 2ல ஒன்று நம்மளுக்கு வந்து எப்படி வருது, e⁻⁴x -⁴x வருது, எக்ஸ்போனன்ஷியலி ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ்போனன்ஷியலி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதை தான் இங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த இடத்துல. அப்புறம் வந்து ஆம்ப்ளிடியூட் பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட் பார்ட்டிகல் லெஃப்ட் ரைட் மூவ் ஆகுதுன்னு சொன்னேன்ல. ஸோ அதில் அந்த ஆம்ப்ளிடியூட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆம்ப்ளிடியூட் வந்து நம்மளுக்கு 1 தான் இருக்கும். அதே மாதிரி ப்ராபபிலிட்டி டென்சிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்சிடென்ட், ரிஃப்ளெக்டட், டிரான்ஸ்மிட்டட் வேவ்ஸ் எது எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து ப்ராபபிலிட்டி வந்து 1 தான். லைக் எப்படி A² D² இந்த மாதிரி சொல்லலாம். ப்ராபபிலிட்டி density of the incident, reflected, transmitted waves எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1. அதாவது A² modulus of A² and D² respectively. அதாவது டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட், அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 இருக்கு. ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட், டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 இருக்கு. இப்போ டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட் Tயும், ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்னா Rன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதாவது இது மாடுலஸ் ஆஃப் D², இது வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் A². இப்போ வந்து டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் கரண்ட்டுக்கும் இன்சிடென்ட் கரண்ட்டுக்கும், அதாவது மேக்னிடியூட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் கரண்ட்டுக்கும் இன்சிடென்ட் கரண்ட்டுக்குள்ள ரேஷியோ. இதே மேக்னிடியூட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கரண்ட்டுக்கும் இன்சிடென்ட் கரண்ட்டுக்கும் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் R+D வந்து எப்பவுமே ஈக்குவல் டு 1 இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் எனக்கு T என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16E V0 - e⁻−2 α⁴. ஆல்ஃபான்றது என்ன, α² சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த இடத்துல வேணும்னா ஆல்ஃபா பதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை V0² வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட்டோட ஈக்குவேஷன். ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா R வந்து 1 வரும். ஸோ இந்த 2 எக்ஸ்பிரஷனையும் நான் நல்லா பார்த்துக்கணும். இது வந்து 1 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ இதை நான் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு எப்படி வரும்னா, இது 0A. ஸோ இது வந்து இன்சிடென்ட் வேவ் இப்படி வரும். இந்த இடத்துல வரும்போது இந்த ரீஜனில் இப்படி இருக்கும். இது வந்து டிரான்ஸ்மிட்டட் வேவ், இது வந்து இன்சிடென்ட் வேவ், இது டிரான்ஸ்மிட்டட் வேவ், இது வந்து பொட்டன்ஷியல் V0. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்போனென்ஷியலி இன்க்ரீஸ் ஆகும் வேவ். R2ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியலி நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ரீஜன் 2. இந்த இடத்துல எக்ஸ்போனென்ஷியலி இன்க்ரீஸ் ஆகும், அதாவது R2ல. இந்த கிராஃப்ல என்ன கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் இருக்குல்ல, அந்த ரிஃப்ளெக்டட் வேவ்னு பார்த்தீங்கன்னா என்ன R1 இருக்கும். அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி போகும் அந்த இடத்துல. அதே மாதிரி எக்ஸ்போனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகும்,
எக்ஸ்போனென்ஷியலி இன்க்ரீசிங் வேவ் இன் ரீஜன் 2. ஸோ இந்த கிராஃப்லையும் இந்த இதுலையும் நம்ம கன்க்ளூட் பண்ணுறது இதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இ கிரேட்டர் தென் வி நாட் கேஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இ கிரேட்டர் தென் வி நாட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வி நாட் ரெப்ரசன்ட் பண்ணுறது ஹைட் ஆஃப் த பேரியர். ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம இது பண்ணுவோம். ஸோ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதுக்கு என்ன வரும்னா இ பவர் ஐ பீட்டா எக்ஸ் பிளஸ் எஃப் எக்ஸ்போனென்ஷியல் மைனஸ் பீட்டா எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பீட்டா ஸ்கொயர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2m டிவைடட் பை h கிராஸ் ஸ்கொயர் இ மைனஸ் v0. ஸோ இதை நம்ம கிராஃபை எடுத்து போட்டோம் அப்படின்னா x0 a லிமிட்ல பார்த்தோமே எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா எமிஷன். ஆல்ஃபா எமிஷன் அப்படின்னா ஆல்ஃபா வந்து இன்சைடில் பார்த்தீங்கன்னா என்ன ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் நியூக்ளியர் ஃபோர்ஸாக இருக்கும். ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இதுவே வந்து அதாவது அவுட் சைடு அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கூலம்போட ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் இதுல எனர்ஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2z(e²) by r2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்க r2 ரெப்ரசன்ட் பண்ணது என்னன்னா 2z(e²) by e இப்படி மாத்தி கூட எழுதிக்கலாம். எனக்கு r2 வேணும் அப்படின்னா நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுல டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா t வந்து இப்போ நம்மளுக்கு எக்ஸ்போனென்ஷியலா இருக்கும். எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் -8√8m டிவைடட் பை h கிராஸ் ஸ்கொயர் v0 மைனஸ் இன்னு வரும். பிராக்கெட் அது வெளியில ஏ வரும், ரூட்டுக்குள்ள தனியாக செப்பரேட்டாக வரும். ஸோ இதை நான் ஃபர்தராக எப்படி எழுதலாம் அப்படின்னா 16e v0 மைனஸ் இ டிவைடட் பை v0 ஸ்கொயர் எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8m பை h கிராஸ் ஸ்கொயர் v0 மைனஸ் இ ஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எழுதலாம். இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து அந்த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் என்ன அப்படின்னா வேல்யூஸ்லாம் இருக்கிறது சொல்கிறேன். வெலாசிட்டி ஆஃப் த அல்ஃபா பார்ட்டிகல் வந்து 10⁻7 m/s இருக்கும். ரேடியஸ் ஆஃப் த ஹீலியம் நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்சது தான் 10⁻−14 மீட்டர். இது வந்து ரேடியஸ் ஆஃப் த அந்த அல்ஃபா பார்ட்டிகளோடது. அதுக்கப்புறம் இப்போ சப்போஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து ஸ்ட்ரைக் த வால் ஆஃப் த பேரியர் அப்படின்னா எவ்வளோ டைமில் அது இதாகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல் strikes the wall of the barrier. ஸோ எவ்வளோ இதில் ஸ்ட்ரைக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் செகண்டுக்கு 10⁻21 டைம்ஸ் வந்து பார்க்கணும்னா ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து ப்ராபபிலிட்டி வந்து 10⁻21 வரும். நம்மளுக்கு 10⁻21 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் மீன் லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா மீன் லைஃப் டைம் பார்க்கும்போது அந்த டவுனை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க 1/by ப்ராபபிலிட்டி, அதாவது 1/10⁻21t அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் ஆல்ஃபா டிகே கான்ஸ்டன்ட் நான் எழுதுறேன், ஈக்குவேஷன் எழுதுனா எனக்கு என்ன வரும்னா ஆல்ஃபா டிகே கான்ஸ்டன்ட்னது ஆல்ஃபா ஈக்குவல் வந்து பார்க்கும்போது ரெசிப்ரோக்கல் ஆஃப் மீன் லைஃப் டைம். ஸோ வந்து 10⁻21 இருக்கும். எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் -8m by h கிராஸ் ஸ்கொயர்ட், அதுக்கப்புறம் v0 மைனஸ் இ ஏ ஸ்கொயர்ட் த ஹோல் பவர் 1/2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நான் இதுலேருந்து என்ன எழுதலாம்னா லாம்டா, அதாவது லாங் லாம்டான்றது ஈக்குவல் டு a + b. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கெய்கர் நட்டல் லான்னு சொல்லுவாங்க. கெய்கர் நட்டல் லான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நான் லான் அதாவது லாக் லாம்டா என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணலாம். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா பிளாக் வேவ்ஸ் என்ன, பீரியாடிக் பொட்டன்ஷியல். பிளாக் வேவ்ஸ் என்ன, பீரியாடிக் பொட்டன்ஷியல். ஸோ இதில் இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன்ஸ்லாம் சொல்கிறேன். எதை வந்து பிளாக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், எதை வந்து பிளாக் தியரம் சொல்லுவோம் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1 டைமென்ஷனல் மெட்டல் கிறிஸ்டல் இருக்குது. அதோட பீரியாடிக் பொட்டன்ஷியல் ஆஃப் த பீரியடை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனல் மெட்டல் கிறிஸ்டல் அதோடைய பீரியாடிக் பொட்டன்ஷியல் ஆஃப் பீரியட் நான் எழுதணும் அப்படின்னா Vx + Nd = V of x அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா d² psi of x divided by dx squared plus 2m by h cross squared e minus v of x அப்புறம் வந்து psi of x equal to 0 வரும்.
ஸோ e power 2 pi I n divided by n, 2 pi I n divided by capital N. ஸோ இந்த ஆல்ஃபா அது எதுக்கு எழுதியிருக்கேன் அப்படின்னா இதை வச்சு நம்ம ஒரு சொல்யூஷன் எழுதலாம். ஸோ psi of x plus d வச்சுட்டு ஆல்ஃபா psi of x, இன்னொன்று psi of x plus capital ND is equal to alpha n psi of x அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதலாம். இதில் ஆல்ஃபான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ஃபான்றது e power 2 pi I n divided by capital N அதுதான். அடுத்தது psi of xன்றது வந்து பார்த்தீங்கன்னா e power I k x u of x. நான் இதெல்லாம் ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வரும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பேர் என்ன அப்படின்னா பிளாக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிளாக் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க இதை. அதுக்கப்புறம் வந்து கே, இதில் வந்து கே என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன். இப்போ ஆல்ஃபான்றதா இதாக இருக்கும். இதில் கேன்றது 2 pi small n divided by capital ND அப்படின்னா இது வந்து கேவோட வேல்யூ. இதையும் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் ஆல்ஃபா என்ன, கே என்ன, அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் என்னன்னு இதில் தெரிஞ்சுக்கணும். நான் மெயினாக இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து கேன்றது என்னன்னா இது, ஆல்ஃபான்றது என்ன, இந்த இடத்துல ஆல்ஃபான்றது இது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து வரலாம், 0 + or -1 + or -2 இதே மாதிரி நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு இது மாதிரி ஆல்ஃபான்றது e power 2 pi ni by n வரும். இது இல்லாமல் இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதாவது ஆல்ஃபா psi of x அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் e power I k x இந்த ஈக்குவேஷன் சொன்னேன், இந்த ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த k, இது u of x plus d இருக்குல்ல, இது எதை வேணாலும் நம்ம என்ன சொல்லலாம்னா பிளாக் தியரம் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் நம்மளுக்கு பிளாக் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்தது வந்து பிளாக் தியரம்னு சொல்லலாம். இதெல்லாமே பிளாக் தியரம். ஸோ இது மட்டும் பிளாக் ஃபங்க்ஷன், இதெல்லாமே பிளாக் தியரம் சொல்லி சொல்கிறாங்க. சோஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா ஸ்கொயர் பொட்டன்ஷியல் பேரியர், ஆல்ஃபா எமிஷன், பிளாக் வேவ்ஸ் என்ன பீரியாடிக் பொட்டன்ஷியல் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.